ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள்லேயே அவர் உங்களுடைய ராசியிலே வந்துள்ளார் ஆட்சி பெற்ற செவ்வாய். பொதுவாகவே இந்த வருஷ பலன்னு சொல்லும்பொழுது வருஷ கிரகங்களான குரு, ராகு, கேது மற்றும் சனியினுடைய மாற்றங்கள் எந்த அளவு ஏற்றங்கள் இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்றத வச்சு தான் சொல்லுவோம். இப்போ இந்த பராபவ வருஷம் 14/4/2026 2027 14 வருடம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று போகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம். கேந்திரம் பெற்று போனால் உச்சம் பெற்றும் போகிறார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதி கேந்திரம் பெற்று உச்சம் பெற்று போய் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் பெற்று போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்களா புது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையே பார்க்குறாரு. எப்போது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரோ 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷத்துலேருந்து 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய தாக்கம் பார்த்தோம்னா சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தாலேயானால் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியும் வருது 11ஆம் மாதத்தில். அதற்கு முன்னாடியே 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகிறார். அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியை வேற பார்க்குறார். அதனால் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வியாபாரம், வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. பராபவ வருஷம் 40வது வருஷம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. அப்போ கண்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வருஷத்தின் ராஜா தனக்காரனான குரு பகவான். அப்போ வம்சமிருதி இல்லாத, திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அதை தவிர ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். இந்த நவீன தொழிலில் புகுத்தப்படும். நம்ம 1980வது வருடத்தில் பார்த்தோம்னாக்க கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்போ கம்ப்யூட்டர் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, எல்லாருமே பயந்தாங்க. மனிதனுடைய வேலையை அது குறைச்சிரும். ஒரு ஆள் செய்கிற 10 ஆள் செய்கிற, ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்கு 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிடும் அப்படின்னு பயம் கலந்த பதட்டத்தோடு இருந்தாங்க. இந்த பராபவ வருஷத்தில் AI தொழில்நுட்பம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை வாய்ப்புகள் வளர உண்டு. அதே போல் இந்த காலகட்டங்களில் ஒரு பதட்டம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கடந்த காலகட்டங்களில் எக்ஸல் நிறுவனத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலையை விட்டு தூக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும். ஆனால் அது செட்டில் டவுன் ஆகக்கூடியது அப்படின்றது அடுத்த வருஷத்துக்குள்ளார செட்டில் டவுன் ஆகி போயிடும். AI தொழில்நுட்பம் எதுக்கு இருந்தாலும் மனிதனுடைய இன்ஃபீடு இல்லாமல் எதுவுமே தொழில்நுட்பம் கிடையாது. சிஸ்டம் வரும்போது சொன்னாங்க, ராஜீவ்காந்தி வரும்போது ஏசியில் தான் இருக்கணும், அதை ஆப்ரேட் பண்ணணும். எதை ஆப்ரேட் பண்ணணும்? கூகுளே இருந்தாலும் கூகுளுக்கு இன்புட் கொடுக்கறது யார்? நம்மளோடைய காமன் ஹியூமன். அந்த துறையை சேர்ந்த வல்லுநர்கள் தான் இன்புட் கொடுக்குறாங்க. வேலை எளிதாகும்.
அதே போல் போர் பதட்டங்களுக்கு போர் இது, அதே போல் விவசாய நிலங்கள், இது எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். என்ன ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில வேலை இழப்புகள், பிரம்மாண்டமான வேலை இழப்புகள் இருக்கும். அதுக்கு தவிர முடிஞ்ச பிறகு ஏஐ தொழில்நுட்பம் படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஏற்றமாக இருக்கும். ராகு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் மேஷராசியில். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மே வரையிலும் இருக்கார். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் உச்சம் பெறுறாரு. உச்சம் பெறும்போது பொருளாதார நிலை நல்லா இருக்குமா? பொருளாதார நிலை நல்லா இருக்கும். நம்மளுடைய பாரத திருநாட்டில் பொருளாதாரம் இந்த இருக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு போக போகிறோம். பொருளாதாரத்தில் வலிமை, தொழிலில் வலிமை, நவீன தொழில்நுட்பங்களில் வலிமை, இது எல்லாமே பாரத நாட்டுக்கு போக போகுது. அதுக்கு காரணமும் இந்த ராகுவே. அடுத்தது குரு பகவான் அங்கே எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னா 10ஆவது மாதம் வரல இருக்கார். அதுக்கு அடுத்தது சிம்மத்தில் இறங்குறாரு. சிம்மத்தில் குரு பகவான் இறங்கும்போது தான் மகாமகம் என்கின்ற கும்பகோணத்தில் கொண்டாடக்கூடிய மகாமக திருவிழா. ஒரு குரு பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். அப்படி வரும்பொழுது குரு பகவான் சிம்மத்துக்கு வரும்போது மகாமக திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. அப்போ நாடும் நாட்டு மக்களுக்கும் இந்த பராபவ வருஷம் ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது குருவும் கேதுவும் ஒரே ஒரு மாதம் அங்கே இருப்பார். 10ஆவது மாதம் 11ஆம் மாதம், அந்த ஒரு மாதம். அப்போ இறை வழிபாடு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மத குருமார்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சமய மடாதிபதிகளை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் வேலையில்லா திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் நல்ல பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஆனாலும் நாங்கள் இதை எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று செக் பண்ணி பார்த்தோம். பட் அது அந்தளவுக்கு எங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல. என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத போட்டு செக் பண்ணி பார்த்தோம். பட் அது எங்களுக்கு அது சரியான அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அதை பாருங்கள் அப்படின்ட்டு. பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது ஆன்கோயிங்கில் தான் இருக்குது, இன்னும் முழுசாக அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகும்பொழுது எல்லாமே மாறுமா? மாறும். அதே போல் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிடர் வேலையை ஏஐ பண்ணிடுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம கொடுக்குறது இன்ஃபீடு, திருமணம் எப்போ ஆகும் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குற வருஷத்துக்கு நம்ம அந்த டயத்தில் ஆடு மாடு பிறந்த டயத்தில் கொடுத்துருவோம்னாக்க அப்போ அதை பொறுத்தளவுக்கு தொழில்நுட்பம் அது சொல்கிறது 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் நான் மொத்தமாக அதை மறுதளிக்கலை. ஆனால் இந்த காலகட்டங்களில் ராகு வரும்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றியாக இருக்குமா? வெற்றியாக இருக்கும். சரி, இந்த வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லலாம் அப்படின்றதையும், அதுக்கு அடுத்தது இதை கன்க்ளூஷனாக இந்த மேஷராசிக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்தில் அவர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணுறது நிச்சயமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏற்கனவே சனி பெயர்ச்சி அதனுடைய பலன்களும் போட்டிருக்கோம், அதை பாருங்க. நிச்சயமாக சனி பகவானுக்கு உண்டான எளிய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்து அதில் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதை சொல்லியிருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கேதுவினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால் விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் போட்டு வாங்க. விநாயகர் கோவிலில் போயிட்டு அருகம்புல் போடுங்க. சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கு விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்துட்டு வாங்கும். இது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் தாயின் உடல்நலத்தில் பின்னடைவை கொடுக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவை கொடுக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும். அதனால் இந்த விநாயகரை வழிபடுதல் மிகவும் ஏற்றமான விஷயம். அதே மாதிரி உங்களுடைய அதாவது குருமார்கள், அதாவது எந்த குலத்திலேருந்து நீங்கள் வரீங்களோ அந்த குருமார்களை போய் வணங்கிட்டு வர்றது, இல்லைன்னா மத குருமார்களை போய் வணங்கிட்டு வர்றது, இல்லைன்னா இந்த இவர்கள் அதாவது இந்த ரமண மகரிஷி அந்த மாதிரியான ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றது,
அது மிகப்பெரிய ஏற்றத்தையும், அதாவது திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இந்த மாதிரியான மகான்கள் இருந்த வாழ்ந்த இடங்களுக்கு போயிட்டு அமைதியான மனநிலையை கொண்டு வருவதற்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம், எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதுவும் பார்த்தாலேனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம் போன உடனே உச்சமடைகிற கேந்திரத்தில் போய் அமரக்கூடிய பாக்கியம், உச்சம் பெறக்கூடிய பாக்கியம் ஒரு கோணாதிபதிக்கு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டில் போய் செலவுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் சற்று கம்மியாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு போகும்பொழுது திருமண பாக்கியம் அமையும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குருவின் பார்வை ராகு மேலேயும் உழருது. அதாவது சிம்மத்தில் போகும்பொழுது குருவின் பார்வை பார்த்தாலேயானால் ஒரு நல்ல அதாவது கடகத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு ராகு மகரத்தில் ஒருவர், மகரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். சொந்த தொழில் செய்கிறவங்க, அதுவும் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர இந்த தொழில்களில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் பண்ணுறவங்க, காற்று சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக குருவுக்கு உண்டான பிரீத்தியை விட சனிக்கு உண்டான பிரீத்தியும் கேதுவுக்கு உண்டான பிரீத்தியும் பண்ணி கொண்டு வருவது உங்களுடைய நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையும். இந்த பராபவ வருஷத்தில் 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். எது வரையிலும் இருக்கார்? மே வரையிலும் இருக்கார். அப்போ நீண்ட நாட்களாக திருமண பந்தம் ஏற்படாமல் இருக்கின்ற யுவன் மற்றும் யுவதிகள், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், அதற்கு உண்டான காலகட்டங்கள் தொடங்கிடுச்சா? காலகட்டங்கள் தொடங்கிடுச்சு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் 11 சனி பகவானும் 2 குரு பகவானும் இருக்கும்போது வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சா? குருபலம் வந்தாச்சு. அப்போ திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த பராபவ வருஷத்துக்குள்ளார திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு. 3ஆம் இடம் அப்படின்ற இடத்துல கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடையிறாரு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கார். சரி, அவர் எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னாக்கா சற்றேறக்கூடிய ஒரு 5 மாதம் இருக்கார். அதுக்கு அடுத்தது அவர் போகக்கூடிய இடம் சிம்மத்துக்கு போகிறாரு. சிம்மம் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தனக்காரகனான குரு ராஜாவாகவும் மந்திரியாக செவ்வாயாகவும் சேனாதிபதியாக சந்திரனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் மாத்ருவுக்கு அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது சின்ன சின்ன வியாதி வந்தாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்க்குறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாகவே இருக்கும். இதை தவிர ரிஷபத்துக்கு பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு மாறுறாரு. எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க, அவர் 11 இப்போ 10ல் இருந்துக்கிட்டு 11 இருக்கிறார், 11 திருப்பி 10க்கு வரார், மகரத்துக்கு வராரு. மகர ராகு அள்ளி தருவார். தொழில் பண்ணக்கூடியவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி. உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் IIT JEE நீட்டில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் போய் படிக்கக்கூடிய
அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இந்த பராபவ வருஷம் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்ன ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா, ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரே வாரத்தில் வந்து ராசியிலேயே வந்துடுறார். பெரிய விசேஷம். அதை தவிர பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த வருஷம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனியினுடைய இருப்பிடங்கள் எல்லாமே இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானை பற்றி ஐயா சொன்னார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பணவரவு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அது தவிர மே மாதத்திற்கு மேலே பார்த்தேன்னா குருவினுடைய மாற்றம், உச்சம் பெற்ற குரு, அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல போய் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார். இந்த மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவருடைய பார்வைகள் மிகப்பெரிய ஏற்றத்தில் கொடுக்கறது. பார்வைகள் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம், திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மே 26ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா ராகு பகவான் மகரத்தில் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள், அதுவும் மேற்கு பக்கம் போய் சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் வரார். 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு சிறு தடங்கள் வரும். 3ஆம் இடத்துல வந்து எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சிறு தடங்கள் வந்தாலும் நிச்சயமாக தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய, இந்த எழுத்து பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு பெரிய வெற்றியை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு. இயக்குநர்கள், அது தவிர முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த இது ஆர்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், மேல் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த வருஷத்தில், அதுவும் வந்து இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல போய் உட்காந்து குருவின் பார்வையில் போய் இருக்கார். குருவின் பார்வையில் இந்த மே மாதத்துலேருந்து போய் இருக்கார். அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது. எடுத்த காரியங்கள், தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். எப்படின்னா இந்த அதுவும் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் நல்லபடியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்ஜரி, அதாவது டாக்டர்ஸாக இருந்து சர்ஜரி பண்ணுறவங்க, அதுவும் வந்து ரொம்ப இந்த சர்ஜரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அவர்களுடைய தொண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக பெரிய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பெரிய புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அதை தவிர 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையோடு நல்ல ஒரு உடன்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போய் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றார் குரு பகவான். படிப்பு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. படிப்பு, அதுவும் வந்து இந்த மறைந்த கல்வி, கல்விகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான விஷயங்கள், டெக்னிக்கலி, அதை தவிர வந்து இந்த பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மேற்படிப்பு படிக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த வருஷம் வந்து எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கிரகங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடும், அதை தவிர வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. ஏன்னா கோச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. அதனால் எந்த கோவிலுக்கு போகலாம், அதன் மூலியமாக என்னென்ன விளைவுகள் வரும் இந்த வருஷத்துலன்றதை ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான்
ரங்கநாத சுவாமியை இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து முடியறதுக்குள்ளார ஒரு ட்ரிப்பு கண்டு கும்பிட்டுட்டு வாங்க. நல்லபடியாக நடக்குமா? நல்லபடியாக நடக்கும். இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை அப்படின்னாக்கா பசுக்களை பராமரிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பசுக்களை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதத்துக்கு உண்டான அகத்திக்கீரை, வைக்கோல், புல் வாங்கிறதுக்கு இந்த பராப வருஷம் தொடங்கினதுலேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய 12 மாதத்துக்கும் உங்களால் முடிஞ்சதுக்கு வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை, புல், வைக்கோல் பசுவுக்கு எப்போதுமே அப்படின்னாக்க பசுவின் இதில் உடலில் பொறுத்தளவுக்கு அனைத்து தேவதையிலும் வாசம் செய்கிறதா ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பசுவை பராமரித்தோம், பசுவுக்கு உண்டான உணவு கொடுத்தோம் அப்படின்னாக்க கோவரட்சிஷா நம்மளுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்குமா? குடும்பம் நல்லபடியாக இருக்கும். சரி, இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வந்திருக்கிறது வியாழன் அப்படின்றது குருமகான்கள். அப்போ இந்த வேத பாடசாலைகளில் வேதம் படிக்கக்கூடியவங்களை வேதத்தை நாம் ரசித்தோம் அப்படின்னு சொன்னாக்க வேதம் நம்மளை ரசிக்குமா? வேதம் நம்மளை ரசிக்கும். வேத பாடசாலைகளுக்கு இந்த பராப வருஷம் தொடங்குறதுலேருந்து இந்த பராப வருஷம் முடிகிற வரலும் அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அது 100 ரூபாயா இருக்கட்டும், 500 ரூபாயா இருக்கட்டும், 5000 இருக்கட்டும். அடுத்தது வேதத்தை நாம் ரசித்தோம் அப்படின்னு சொன்னாக்க வேதம் நம்மளை காக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வேதமும் கோவும் விளக்கும். அதை தவிர எம்பெருமானை போயிட்டு ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்டவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பராப வருஷம் கன்க்ளூஷனாக என்ன அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். இந்த பராப வருஷம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி. எடுத்த காரியங்களில் நிச்சயமான ஜெயம் உண்டு. நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ? மே மாதத்துக்கு மேலே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்க போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவினுடைய சம்பந்தம் 9ஆம் இடத்துல பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நினைத்து பார்க்காத முடியாத ஒரு பெரிய ஏற்றத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் சிறு சிறு தோல்விகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு அதை தாண்டி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சின்னத்திரை பெரிய திரை நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது இந்த வருஷம் நிச்சயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா ராகுவும் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து அவர் மகர ராகுவாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த பராபவ வருஷம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.